ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எம்டிஆர் குலாப் ஜாமுன் ரெடிமேடு மிக்ஸ் பேக்கெட் வச்சு குலாப் ஜாமுன் ரொம்பவே சாஃப்டாக வீட்டில் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். குலாப் ஜாமுன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் எம்டிஆர் குலாப் ஜாமுன் பேக்கெட் தான் எடுத்திருக்கேன். பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் 2 பேக்கெட் வாங்கியிருந்தேன். ஒரு பேக்கெட் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட 170 கிராம் அளவுக்கு இருக்கும். இதுலேயே நமக்கு 30லேருந்து 35 உருண்டைகள் வரைக்கும் கிடைக்கும். ஒரு பாக்கெட்டை கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் கொட்டிக்கிறேன். நம்ம நல்லா கையில் இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம். பூரி சப்பாத்திக்கு பிணைகிற மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுக்காம சாஃப்டாகவே பிணைஞ்சிக்கோங்க. தண்ணி ஸ்டார்டிங்லேயே ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம். இந்த மாதிரி குறைவாகவே கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டே பிசைஞ்சிக்கலாம். ஒரு பேக்கெட் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி தேவைப்பட்டுச்சு. இந்த மாதிரி ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி தெளித்து விட்டு பிசைஞ்சு சூப்பராக சாஃப்டாக எடுத்தாச்சு. ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்து இந்த மாதிரி சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பிணைஞ்சதுக்கப்புறம் இது மேலே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஒரு பிளேட் போட்டு ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்சு எடுத்து அதுக்கப்புறம் மாவுகளாக உருட்டும் போது ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு குலாப் ஜாமுன். சுற்றியும் நல்லா நெய் தேய்ச்சி இதை ஒரு பிளேட் வச்சு நான் மூடி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகு செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அந்த பாக்கெட்டில் 800 கிராம் சர்க்கரை எடுத்துக்க சொல்லி போட்டிருந்தாங்க. பட் நான் 1/2 கிலோ தான் எடுத்திருக்கேன். இதுவே எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. எந்த கப்பில் நம்ம சர்க்கரை எடுக்கிறோமோ அதே கப்பில் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற சர்க்கரை தண்ணியோட நல்லா கரைஞ்சி வரணும். அதனால் இந்த மாதிரி கரண்டி வச்சு கலக்கிக்கிறேன். சர்க்கரை பாகு கம்பிப்பதம் வர்ற அளவுக்கு காய்ச்சணும்னு அவசியம் இல்லை. லேசான பிசுபிசுப்பு தன்மை வந்தாலே போதும். குலாப் ஜாமுனுக்கு அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளோட குலாப் ஜாமுனுக்குள்ளே ஜீரா நல்லா இறங்கி ஊறி வரும். ரொம்ப திக்காக கம்பிப்பதம் வர அளவுக்கு காய்ச்சிட்டிங்கன்னா அது அந்த அளவுக்கு ஊறாது. இது கூடவே நான் ஒரு 3 ஏலக்காவை சும்மா தட்டி சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துருக்குறேன். இது உங்களுக்கு ஒரு லைட்டான ஆரஞ்சு கலர் கிடைக்கும். இதோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டான்னா குங்குமப்பூவை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை தண்ணியோட நல்லாவே ஓரளவுக்கு கரைஞ்சிருச்சு. நம்மளோட சுகர் சிரப்பு கிட்டத்தட்ட சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள், நல்லா கரைஞ்சி கொதி வந்துருச்சு. இப்படி கையில் தொட்டு தடவி பார்த்திங்கன்னா நல்லா பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கணும். ஒரு சின்ன லைட்டான கம்பி பதம் மாதிரி வந்தாலே போதும். நம்மளோட மாவும் சூப்பராக ஊறிடுச்சு. இது லைட்டாக ஓரளவுக்கு உப்பி வந்திருக்கும். அந்த மாதிரி வந்திருந்தால் நம்ம உருண்டைகளாக உருட்டுறதுக்கு சரியான பதம். கையில் லைட்டாக நெய் தேய்ச்சி இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கையில் நெய் தேய்ச்சிட்டு சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய உருண்டைகளாக உருட்டிட வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சின்ன வெடிப்பு கூட இல்லாமல் கையில் நெய் தேய்ச்சி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் எல்லா மாவையும் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பெரிய உருண்டைகளாக உருட்டிட்டிங்கன்னா நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்கும்போது அது இன்னுமே கொஞ்சம் பெருசாகும். ரொம்ப பெருசாச்சுன்னா உங்களுக்கு குலாப் ஜாமுனுக்குள்ளே ஜீரா இறங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
அதனால் முடிஞ்ச அளவு சின்ன சின்ன உருண்டைகளாகவே உருட்டி எடுத்துக்கலாம். நான் எல்லா மாவையும் இந்த மாதிரி சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 32 உருண்டைகள் வரைக்கும் வந்தது. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா வெளியில் தீஞ்சு போயிடும், உள்ளே வேகாமல் மாவாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டைகளாக பொறுமையாக சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்லேயே எல்லா உருண்டைகளையும் சேர்க்காமல் நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டைகளை ஒரு 2-3 பேட்சாக சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். குறைவான அளவுலையே ஃபஸ்ட்டு சேர்த்து பொரிச்சுக்கோங்க. உருண்டைகள் போட்ட உடனேயும் இது அடியில் அப்படியே போய் செட் ஆகிடும். அதனால் கரண்டி வச்சு இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கலாம். அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடியில் மட்டும் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆன மாதிரி ஆயிரும். கரண்டி போடுறப்ப பார்த்து பொறுமையாக போடணும், இல்லைன்னா சீக்கிரம் வெடிப்பு வந்துடும். இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம சிறிய உருண்டைகளாக போட்டோம். இது எந்த அளவுக்கு உப்பி நல்லா பெருசாக வருதுன்னு. நம்ம நெய் சேர்த்து உருட்டியிருக்கிறதுனால இந்த குலோப் ஜாமுனோட மணமும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் சமமாக வேகிற மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக கிளறி விடுங்க. ஓரளவுக்கு பொன்னிறமாக ஆயிடுச்சு. பட் இன்னுமே இதோட கலர் நல்லா மாறணும். மிதமான சூட்டில் வச்சு ஃபுல்லாகவே பொரித்து எடுக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். பாருங்கள், நம்மளோட குலோப் ஜாமுன் உருண்டைகள் எல்லாமே சூப்பராக பொன்னிறமாக நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு கலர் மாறி இருக்கணும். அப்போ தான் குலோப் ஜாமுனோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த அளவு கலர் மாறி இருந்தால் தான் உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை நம்ம எண்ணெயை வடித்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். குலோப் ஜாமுனை நம்ம ஜீரா பாகில் சேர்க்கும்போது ஜீரா லைட்டான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. குலோப் ஜாமுனை எண்ணெயிலேருந்து எடுத்த உடனே நம்ம ஜீராவில் சேர்க்க வேண்டாம். ரெண்டுமே ஒரு மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கிற அடுத்த உருண்டைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். இது மாதிரி நான் 3 தடவையாக சேர்த்து எல்லா உருண்டைகளையும் பொரித்து எடுத்தேன். அடுப்பு மட்டும் மிதமான சூட்டில் எரியிற மாதிரியே பார்த்துக்கோங்க. இது மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக சுற்றி விட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம சேர்த்த எல்லா உருண்டைகளையும் பொன்னிறமாக இந்த மாதிரி பொரித்து எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜீரா பாகு கூட சேர்த்துக்கலாம். கரண்டி வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்து எல்லா இடத்துலையும் சர்க்கரை பாகு படுற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்மளோட MTR குலாப் ஜாமுன் ரெடிமேட் மிக்ஸ் பேக்கெட் வச்சு சூப்பராக குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான இந்த மெத்தடை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனேயே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.